Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் இருக்கிறது நம்முடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப். மார்க்கெட் ஹவர்ஸில் என்னுடைய வியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய ப்ரெடிக்ஷன் வந்து என்னோடய வியூ வந்து டவுன் சைடுக்கான பிளான் தான் இருந்தது. பார்த்தீங்கன்னா 27th அது உங்களுக்கு காலையில் 6:45 மணிக்கெலாம் உங்களுக்கு என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரைஸோடைய மூமெண்டம் நம்ம பண்ணால் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். இது வந்து டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக இருக்கிற சேனல் கிடையாது, முழுக்க நாலேஜ் பர்பஸ்க்காக. இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் கம்மியானாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டிப்ஸ் கால்ஸ்க்காக வந்தவங்க வந்து டக்கு வெளியே போயிட்டுருப்பாங்க. நாலேஜுக்காக இருக்கிறவங்க மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஒரு வேளை நாலேஜ் தேவைப்படுது, தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக ட்ராவல் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதமாக வருது. ஏன்னா முன்னேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா சார் நான் சியில் ஹோல்டிங்கில் இருக்கிறேன், நான் என்ன பண்ணிட்டோம், நான் வந்து ஒன்றும் புரியல அப்படின்னு. ஆக்சுவலாக ஒன்றும் புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஓவர் நைட்டில் இந்த மாதிரி அன்சர்டனிட்டி டைமில் ஓவர் நைட்டில் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறது, பிஆர் இருக்கட்டும் சிஆர் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நம்ம சிஇபி ரெண்டு சொல்லவில்லை, எதுவாக இருந்தாலும் இந்த ஓவர் நைட்டில் ஹோல்ட் பண்ண சொல்லி என்ன மார்க்கெட் என்ன வேணாலும் ரியாக்ஷன் நடக்கலாம். நீங்கள் வந்து கேம்லிங் பண்ணலை. இப்போது மார்க்கெட் ஏதாச்சும் நியூஸ் குட் நியூஸ் வருதுன்னா டக்குன்னு ஒரு 250-300 பாயிண்ட் நிஃப்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை பியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம், சியில் இருக்கிறவங்க ஜாக்பாட். அதே மாதிரி ஏதோ சட்டன் இப்போ வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போ சடனாக ஒரு பெரிய கேப் டவுன் ஆகுது. அப்போ என்ன ஆகும், சியில் இருக்கிறவங்க எல்லாமே பேனிக், ஆல்மோஸ்ட் அவங்களுடைய கேபிட்டலில் வைப் அவுட் ஆகிடும். அதே மாதிரி பியில் இருக்கிறவங்களாம் வந்து ஜாக்பாட். ஸோ இந்த மாதிரி கேம்லிங் டைப்பில் மைண்டை வச்சுக்காமல் நம்ம ரியாலிட்டி என்னவோ அது கூட ட்ராவல் பண்ண சேஃப் அப்படின்றது என்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரி, எனிஹோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து இந்த சார் நான் வந்து 25,500 சிஇ வச்சுருக்கேன் ஹோல்டிங்கில் அப்படின்னு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சிஇ வச்சுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன ரீசனுக்காக சிஇ வச்சுருக்கீங்க? ஓகே, இப்போ 10 minutes டைம் ஃப்ரேம் சார்ட்டு உங்களுக்கான பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் தான் சொல்லியிருந்தேன். தவிர இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. எதுக்காக சிஇயை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. எப்படின்னு சொன்ன சிஇ சார்ட்டை ஓப்பன் பண்ண விரும்பல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிஇ சார்ட் இப்போ ஒரு 20 rupees இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் அவங்களுக்கு அந்த 200 ரூபாயிலேருந்து 20 rupees வந்ததுனால இது கம்மியாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் சின்னதாக ஒரு ஃப்ளிக் மூமெண்ட்டை கொடுத்துச்சா கூட 20-40 ரூபா போயிடும், நமக்கு கேபிட்டல் டபுள் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து சேஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த லோயஸ்ட் ப்ரீமியமை வந்து வாங்குறாங்க. அதாவது அவுட் ஆஃப் த மணியை போய்ட்டு வாங்குறாங்க. அல்லது மேபி நீங்கள் பை பண்ண இடத்துல வந்து அது இந்த மணியாக இருக்கலாம், அடுத்த மணியாக இருக்கலாம். மார்க்கெட் கீழே வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து அதை லாஸ்ட்டில் பொறுத்து இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அங்கே வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் நிறைய கிடச்சிது உங்களுக்கு நிறைய. அங்கே இந்த சப்போஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தா கூட. ஆனால் என்னென்னா இந்த இடத்துல 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாக வாங்கினீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, மண்டே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மண்டே டியூஸ்டே எக்ஸ்பைரி. அப்போ என்ன உங்களுக்கு ப்ரீமியம் வந்து சீக்கிரமாக கரையிறதுக்காக தான் முயற்சி பண்ணணும். இப்போ 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா ப்ரீமியம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 0 ஆகிறதுக்கான முயற்சிகள் தான் ஏற்படும். ஒரே ஒரு நாள் தான் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹோல்டிங்கில் சொல்ல ஓவர் நைட்டில் ஹோல்டிங் பண்ணாதீங்க. என்ட்ரேடே பண்ணுறீங்களா, ஓகே, அதுக்கான ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே வந்தாங்க உங்களோட நஷ்டத்தை பதிவு பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறவங்க ஆப்ஷன்ஸில் ஃப்யூச்சரில் பண்ணால் ஓரளவுக்கு நீங்கள் சர்வைவல் பண்ண முடியும். என்னென்ன ஃப்யூச்சரில் இருந்து சார் ரொம்ப காசு அதிகமாக தேவைப்படுது, எங்கள் கிட்டே இருக்குது 10,000 தான் இருக்குது, 20,000 தான் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கும் பண்ண வேண்டாம். நான் என்னுடைய சஜஷன். இது நிறைய பேருக்கு வந்து அவர் வருத்தத்தை தெரிவிக்கலாம். என்ன சார் இருந்தாலும் எப்படி சொல்கிறாங்க 10,000 ரூபா இந்த ஆப்ஷன் பையிங் பண்ணலான்னா இவங்க வேணான்றாங்களே அப்படின்னு. அதுதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் புரிஞ்சுக்கிப்பீங்க, கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுப்பீங்க, பரவாயில்ல. இப்போதைக்கு சம்டைம் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்க 5 வருஷத்துக்கு அப்புறமா சாரி ஃபார் உங்களுக்கு நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நெகட்டிவ் கமெண்ட் நானே பண்ணியிருந்தேன். 2020 நெகட்டிவ் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாரு. எப்போ 2026 கிட்டத்தட்ட 6 வருஷமாக நம்ம சேனலில் வந்து இவங்களாம் வந்து சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ அசிங்கமாக நெகட்டிவ் கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து சார் நான் அந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி இப்போது லேட்டாக வந்து ரியாக்ஷன் பண்ணாங்க. அந்த மாதிரி நான் இந்த விஷயம் ஆப்ஷன் குறைஞ்ச காசு இருந்துச்சா ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு அப்புறம் போக புரியும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து ரொம்ப டேலண்ட் வேணும். ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ண வேண்டான்றதுக்கு யாருக்காகனா பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது, நீங்கள் ஒரு நல்லா ஊறி போயிருந்தீங்க, ஒரு ஸ்கேல்பிங்கில் ஊறி போயிருந்தீங்க, ஆப்ஷன்ஸ் பையிங்கில் நிறைய டேட்டா பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள். நான் வேணும்னு சொல்லவில்லை. ஏன்னா அந்த மாதிரி புரிஞ்சவங்ககிட்ட இந்த லோ கேபிட்டல் இருக்காது. ஆல்மோஸ்ட் அவங்க கேபிட்டல் ரெடி பண்ணியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க. பாமர மக்கள் வந்து ஒன்றுமே தெரியாதவங்க தான் வந்து அந்த 10,000 20,000 50,000 வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் பையிங்கில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு இறங்கிட்டு நஷ்டத்தை சந்திக்கிறாங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம், ஹோல்டிங்கில் இருக்கேன் அப்படின்ற கொஸ்டினுக்கு வரேன். இப்போ எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹோல்டிங்கில் இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது.
சப்போஸ் பை லக்கீலி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு 25-300 கிட்ட ப்ரைஸ் ஒரு ஓப்பன் ஆகுது அப்படின்னா டக்குன்னு எக்ஸிட் ஆகிற வழியே பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு சாதகமாக ஓப்பன் ஆச்சுன்னா, அல்லது நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு சியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் அதிகமாக தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு ப்ரைஸும் உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணியாக மாற உங்களோட ப்ரைஸ் வந்து 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். சரி, நம்ம வந்து டேட்டா பார்க்கலாம் என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சியில் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இங்கே எதுவுமே சுச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக எதுவுமே கிடையாது. எல்லாமே கால் ரேட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. எல்லா சுச்சுவேஷன்லையும் 25,300, 25,400, 25,500 எல்லாத்துலேயும் வந்து கால் ரேட்டர்ஸ் அதிகமாக தான் இருக்காங்க. புட் ரைசஸோட கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் சைடு வந்து லாபம் பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. லக்கீலி ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் வந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் சேஃப் ஆவீங்க. இல்லைனா வந்து கடவுள் தான் காப்பாற்றணும். ஸோ தயவு செஞ்சு சியில் பியில் ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லி ஓவர் நைட்டில் ஹோல்ட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இல்லை நம்ம எதை பற்றி வீடியோ போட்டால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் தெரியுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி லாஸ்ட்டில் சொல்லியிருந்தேன், இந்த 10 கமெண்ட்ஸ் 5 கமெண்ட்ஸ் வந்தால் அதுக்கப்புறமா டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் கமெண்ட் பண்ணால் தான் எத்தனை பேர் 10 பேர் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, 10 பேர் இதில் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு டிசிஷன் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள், லைக்ஸை பதிவு பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.